ஐயோ என்னடி கேக்கு இப்படி இருக்கு? சிரிக்காதடி, கவலையா இருக்கு. தேங்க்யூ. பர்த்டே கிஃப்டா? என்ன பண்றது? ஐஸ்கிரீம் பண்ணி குடிங்க. 10,000 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் பண்ணி குடிக்கும். விளங்கில பிறந்த நாள் வாழ்த்துக்கள. தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். என்னோட வீடியோவில் சந்திக்கிறதுல உண்மையாகவே சந்தோஷம். இன்றைக்கு என்னோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் எப்படி நான் செலிப்ரேட் பண்ணினேன், என்ன எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்தது, எதிர்பாராத விஷயங்கள் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோக்கள் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சிருக்கும். எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். எனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது, அதுதான் ஸ்பெஷலே. விடிய எழும்பி வளமை போலவே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பியை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்து வீட்டை ஃப்ரீயாக தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் சமைப்பேன். இன்றைக்கு அதே மாதிரி நேரம் அமைதியாக இருந்தேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் பிக்கஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்னென்னு சொன்னால் எங்களோட நாங்கள் கொஞ்சம் நேரம் சரி இருக்கிறது, அதுதான் நான் நினைக்கிறேன். இப்படியே நான் இதை யோசிச்சு கொண்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தேன். அந்த டைம் ஒரு கால் வந்தது. எனக்கு பிறந்தநாள் விஷஸ் சொன்னாங்க ஒரு ஹோமில் இருந்து. நானும் தேங்க்யூ சொல்லிவிட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் கழிச்சு கொண்டு கேட்கல. அவங்க நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. இந்த கேள்வி உண்மையாகவே இந்த நாளையே மாற்றம்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. சரி என்று சொல்லி அவங்கள்ட்ட ஓம் சொல்லிட்டு நான் வெளிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொண்டு கொடுத்துட்டு என் பர்த்டே நான் அங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் நினைச்சேன். உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கு நான் யோசித்தேன், என் பர்த்டேயில் சின்னதாக இருந்தாலும் யாருக்காசிரி ஒரு நல்லது செய்யணும் என்றே உண்மையாகவே யோசித்தேன். அது இவ்வளவு தூரம் எனக்கு கொண்டு இந்த பிரபஞ்சம் அமைக்கும் என்று நான் நினைக்கல. சந்தோஷமாக இருந்தது. முதல்ல என்ன செஞ்சேன், சரி ஓகேன்னு வலிக்கிட்டு ரோட்டுக்கு போய் கொண்டு எல்லா விஷயங்களும் செய்யணும்னு சொல்லிட்டு முதல்ல பேங்குக்கு போயிட்டு காசு எடுத்துட்டு அப்படியே பெட்ரோல் செட்டில் போயிட்டு பெட்ரோல் எல்லாம் அடித்து போட்டு சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சில் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு மிச்ச விஷயங்களை செய்வோம் மட்டும் சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகத்தானே வேணும் பிறந்த நாளுக்குன்னு சொல்லிட்டு பழக்கடையில் போய் பழங்களும் வேண்டிட்டு அதே மாதிரி கேக் ஷாப்பில் போயிட்டு கேக்கெல்லாம் வேண்டிட்டு அவங்கள்ட்ட ப்ரைஸ் கேட்டு ஹோமுக்கு கொண்டு போகிறதுக்கும் கேக் வேண்டி வீட்டையும் வேண்டி சர்ச்சுக்கும் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் வேண்டி எடுத்துட்டு அப்படியே என்ன செஞ்சேனான்னு சொன்னால் சர்ச்சுக்கு போனான். சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்ச தருணம் எனக்கு அப்போ தான். சர்ச்சுக்கு போனாலே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்டெல்லாம். அப்படி ஒரு நிம்மதியான ஒரு ஃபீலோட சரி ஓகே ஃப்ரெண்ட் என்ற கடை பக்கத்தில் தான் அங்கே போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதால் ஃப்ரெண்ட் என்ற கடைக்கு போனேன். உண்மையாக அங்கே எதிர்பார்க்கையில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று எனக்கு இருந்தது. எனக்கு விஷ் பண்ணினவங்க ஃப்ரெண்டின் அக்கா எனக்கு குட்டியாக ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு ட்ரெஸ் ஒன்று. ஆனால் அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. நான் இந்த பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கல, ஆனால் நான் நினச்சிருந்தேன் நான் பர்பிள் கலரில் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமெண்டு. உண்மையாக இது எனக்கு ஹாப்பி தான். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ஹோமுக்கு போகணுமெண்டு நினச்சேன். அது மாதிரியே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வீட்டை கூட்டிகிட்டு போய் திரும்ப வெளிக்கிட்டு ஹோமுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே வேண்டிக் கொண்டு அப்படியே ஹோமுக்கு போனாங்க. எதிர்பார்க்கையில் அவங்களோட போய் இந்த பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி இந்த நாள் எனக்கு அப்படி ஒரு விஷயத்தை அமைச்சிட்டது. சரி என்று சொல்லி போயிட்டு அங்கே போனால் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ எல்லாருமே அங்கே இல்லாத ஆக்கள். அப்போ அவங்க டைம் ஷெட்யூல் பண்ணி வச்சு தான் எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட டீ டைமை விட்டு லேட்டாக போனதுனால அங்கே அவங்களுக்கு கேக் கட் பண்ணிடலாம். அது என்ன கேக் கட் பண்ணியிருந்தால் அங்கே நான் கேக் கொடுக்க வேண்டி வந்திருக்கோம். அப்போ நைட் சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்களா, அதனால கொண்டு போன திங்ஸ் அப்படியே அங்கே உள்ள ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டு மிச்ச விஷயங்களுக்காக வீட்டை வந்துட்டேன். உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. அங்கே போக எனக்கு அவங்க விஷ் பண்ணின விதமாக இருக்கட்டும், அந்த சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடின விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. சில சந்தோஷங்கள் பெருசாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன மூமெண்ட் கூட மனசுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸையும் சந்தோஷத்தையும் தரும். அது எல்லாருக்குமே உணர்ந்து கொள்ள வைங்க. நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணினேன். பிறந்த நாள் வாழ்த்துக்களை. தேங்க்யூ. அதுக்கு பிறகு போகும்போதே ஒரு பாலம் ஒன்று பார்த்துனாங்க, வடிவாக இருந்தது, ரத்னபுர பாலம் மட்டும். அது அந்த பாலத்தில் இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே வந்தேன். அப்படியே ஃப்ரெண்டுன்ற கடைக்கு வந்துட்டு எனக்கு பர்த்டேக்கு வீட்டை கேக் கட் பண்ணுவோம் மட்டும் சொன்னவங்க. அப்போ சரி ஓகேன்னு சொல்லி நான் வளமையாக கேக் செய்கிற அக்காட்ட கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துறேன். அக்கா எனக்கு இப்படி ஒரு கேக் செஞ்சு தாங்கன்னு. உண்மையாகவே அவங்க பர்ஃபெக்டாக க்யூட்டாக செஞ்சு தந்தாங்க. அந்த கேக் தான் இது. சரி ஓகே இதான் கேக் எடுக்க போகிறேன். ஷோ அது பெரிய சர்ப்ரைஸ், வீடியோவில் பார்க்க உங்களுக்கு தெரியும். ஐயோ என்னடி கேக் இப்படி இருக்கு?
சிரிக்காதடி, கவலையா இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். எனக்கு இது எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக இருக்குன்னு பாருங்க. இந்த கேக் வந்து நாங்கள் வேண்டிட்டு கொண்டு வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மெல்ட் ஆகிட்டு அப்படியே இந்த கேக். சரி, இதை வச்சு வெட்டும். சிரிக்காதீங்க வினோதினி. அது மெல்ட் ஆகி உருகி அப்படியே போயிட்டுது அந்த கேக். அப்படி அடிக்கிற வெயிலுக்கு என்ன தான் செய்யும், அப்படி இருந்தது அந்த கேக். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த கேக் சரி வராதுன்னு பேக்கரியில் போயிட்டு வேறு கேக் கொண்டு வேண்டிட்டு வந்து நைட் அப்படியே பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கூட வந்திருந்தது. எனக்கு நிறைய பிடிச்சவங்க, ஒரு அன்பான பர்சன் வந்து எனக்காக அந்த கிஃப்ட்டை ரெடி பண்ணி வேண்டி கொடுத்துருந்தாங்க. அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. வேண்டி கொடுத்த கிஃப்ட் எல்லாமே பிடிச்சிருந்தது. சித்தப்பா வந்து எனக்கு கேக் வேண்டி கொண்டு வந்து வீட்டை கேக் கட் பண்ணினாங்க. இந்த பர்த்டே வந்து இப்படி தான் முடிஞ்சது. சந்தோஷமாக இருந்தது. சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணின மாதிரி இருந்தது. இவ்வளோ காலத்துக்குள்ள ஒரு படிப்பு நான் என்னென்னு சொன்னேன். எங்களோட லைஃப்பில் வந்து சில பேர் வந்து பிளெஸ்ஸிங், வந்து போன சில பேர் லெசன், அவ்வளோ தான் சொல்ல முடியும். அப்படியே போக இந்த வருஷத்தில் நான் எனக்கு பண்ணின ப்ராமிஸ் என்னன்னு சொன்னேன், எந்த சூழ்நிலையும் நான் என்னை விட்டு போயிட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருப்பேன், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன். எவ்வளவு தூரம் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு உழைக்கலுமோ அவ்வளோ தூரம் உழைப்பேன். அவ்வளோ தான் என்னால் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது. வாழ்க்கை ஷார்ட், வாழ்கிற வாழ்க்கை வந்து உண்மையாகவே ஷார்ட் தான். ஆனால் அது செம்மையாக வாழ்கிறணும். அது எங்களோட கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். உங்களோட பர்த்டேயும் நீங்கள் இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் மட்டும் நினைச்சு செய்யாமல் போனீங்க அதிலெல்லாம் சொல்லுங்கள். அதே நேரத்தில் என்னை விஷ் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்ன காசு தரீங்களா பர்த்டேக்கு? எவ்வளோ தரீங்க? 5000, 6000, 7000, 8000. தேங்க்யூ. பர்த்டே கிஃப்டா? என்ன பண்ணுறது? ஏதாச்சும் ஐஸ்கிரீம் பண்ணி குடிங்க. 10,000 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் பண்ணி குடிக்கும்.